வாழ்வோம் வாழ்விப்போம். அப்போ உங்களுடைய ஞானம் எங்கே துவங்குறதுன்னா, ஆண் பெண் பேதமற்று நீங்க பார்க்கிற பொழுதுதான் ஞானம் உங்களுக்கு துவங்குகிறது. முதல் அங்கதான் ஆண் பெண் பேதமற்று பார்க்கும்போது உங்களுடைய ஞானம் துவங்குகிறது. அப்ப ஞான பயணத்துல நாம முழுமையாக முடிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று, உங்களை நீங்களே நம்புவது, தன்னைத்தான் நம்புவது. அதான் சொல்ல, தன்னை தான் அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை இல்லையா? தன்னைத்தான் அறியாமல் தானே கிடைக்கின்றான். அப்ப இன்னைக்கு நடக்கக்கூடிய ஊர்ல உலகத்துல நடக்கக்கூடிய சண்டை சச்சரவு போராட்டம் தோல்வி எல்லாத்துக்கும் காரணமே யாரும் தன்னை நம்பவில்லை. தலைவனை நம்புறான், அடுத்தவனை நம்புறான். தப்பு. உன்னை நம்பிட்டு தான் நீ அடுத்த நம்ப. நான் அடுத்தவங்களை நம்ப கூடாதுன்னு சொல்லல, நம்பலாம். எந்த அளவுக்கு நம்பணுங்கிறது நீ உன்னை நம்புவதை பொறுத்துத்தான் இருக்கிற. உன்னை நம்புறீங்க. நம்மளால இப்ப ஒரு ஓட்டம் வச்சிருக்காங்க, ஒரு 500 கிலோமீட்டர் ஓடணும், ஒரு பந்தயம் நடக்குது. தலைவர் கூப்பிடுறார், நம்ம கூட இருக்க நண்பர்கள் எல்லாம் போறாங்க, நமக்கும் ஆசைதான், இறங்கி ஓடிட முடியுமா? போனா பதவி கிடைக்கும். நீ ஒன்ன நம்பு, உனக்கு ஓட முடியுமா? உனக்கே காற்று ப்ராப்ளம், தொடர்ந்து கொஞ்சம் நடந்தீங்கன்னா மூச்சு இறைக்கும் இல்லையா? ஒரு 2 மணி நேரத்துக்கு தண்ணி குடிக்கணும், ஒரு நாளைக்கு 10 தடவை யூரின் போகணும். உன்னுடைய நிலை, உன் பாடி கண்ட்ரோல் உனக்கு தெரியும். அப்ப ஓடும் போது ஓடிக்கிட்டே இருக்கணும்னா ஓடாங்க, வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனாலும் கூட இது ஓவர் இல்லையா? நீ நார்மலா நீனே கொஞ்சம் நடக்கிறதுக்கும் ஒரு பந்தயத்துக்குள்ள போய் ஓடுறதுக்கும் என்ன இருக்குது? நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ ஒரு அழுத்தம் உண்டாகும். அப்போ உன் அளவு தெரியும். நமக்கு எல்லாம் இந்த கூத்து எல்லாம் பண்ண முடியாது. நம்மளாம் ஃப்ரீயா நடக்கணும், கையை லேசா வீசி நடக்கணும், முடியலன்னா உட்கார்ந்துக்கணும், சுமூத்தா இருந்துக்கணும். உங்களுடைய நிலை, உங்க நம்பிக்கை, உங்களை உணர்ந்திருக்கிறீர்கள். அப்ப நீங்க அதுல இறங்கக்கூடாது. அதை விட்டுட்டு நீங்க உங்களை நம்பலன்னு வைங்களேன், பாடி சொல்லுது நம்மளால போக முடியாது, நீங்க நம்மள போயிடலாம், பாத்திரலாம், பதவி கிடைக்குதுல, என்ன மாவட்ட செயலாளர் வைக்கிறவாங்க, எல்லாம் கரெக்டு மோன, பாதி போகும்போதே ஹார்ட் அட்டாக், ஸ்பாட்ல போயிட்டேன்னா நீ எந்த செயலாளர் ஆகுறது? எல்லா விஷயத்தையும், ஈவன் படிக்கிறதுல கூட, திருமணம் பண்ணுவதுல கூட, வியாபாரம் பண்ணதுல கூட, எல்லாத்திலையுமே உங்களை நீங்கள் நம்பவே. நிறைய இடத்துல பார்க்கலாம், தோத்துருவோம்னு சொல்ல இடத்துல இவன் ஜெயிச்சிருப்பான். எப்படி? வாய்ப்பே இல்லையா? அப்ப அவனை நம்பிட்டு தான் சொல்லுவோம். நம்மளால வெல்ல முடியும். அவன் மூச்சு திறன் இருக்குது. உங்களுக்குள்ள இருந்து அந்த உத்வேகம் வரணும். அதான். அப்ப உங்களை நம்பினாதான் அது சொல்லும். இப்ப இங்க சிக்கல் என்ன நடக்குதுன்னா, நமக்குள்ளே ஒரு போட்டி இருக்கு. எதிராளி வெளியில இல்ல, நமக்குள்ளதான் வச்சுட்டு இருக்கோம். சொல்லுவாங்கல்ல, எனக்கு எதிராளி வெளியில இல்ல, வீட்லயே இருக்குதுன்னு. வீட்லன்னா உடனே பொண்டாட்டிய பிள்ளையா இல்ல, நமக்குள்ள நம்ம கூட்டிலே இருக்குங்கிறதான் வீட்லன்னு சொல்றாங்க. அதுக்காக பொண்டாட்டி பிள்ளைகள் எதிராளின்னு சொல்ல முடியுமா? அவங்க நமக்காகவே வாழ்க்கை தொலைக்கிறவங்க இல்லையா? அதனால அப்படி நினைக்காதீங்க. எதிராளி வீட்லேன்னு சொல்லக்கூடாது, எதிராளி கூட்டிலே. கூடுனா இந்த உடம்பு, எதிராளி கூட்டிலே இருக்கு. எப்படின்னா உங்களுக்குள்ளேயே அது என்ன இருக்கிறது? உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது, கவனித்துக் கொண்டிருக்கிறது, உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது, உங்களுக்கு வேண்டியதை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதுக்கு நீங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும். உங்களுக்குள்ள ஒரு அட்டாச்மெண்ட் வரணும், ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும். நீ சொல்றதான் நான் கேட்பேன், வேற எதையுமே கேட்க மாட்டேன். மத்தவங்கிட்ட எல்லாம் சொல்றோம், அடப்பாகி உனக்கு நீனே சொல்லிக்கடா, கண்டவங்கிட்ட சொல்லாத, அது முடியாது. அவங்க இஷ்டத்துக்கு ஆடுவாங்க, நம்ம பாட முடியுமா? தப்பாகி போவோம். நம்ம மனசு நமக்கு சொல்லும். அப்ப நீங்க உங்களுக்குள்ள என்ன பண்ணிக்கணும்? ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிக்கணும். அப்போ மனசும் நீங்களும் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தா, ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்தா, ரிலேஷன்ஷிப்ல இருந்தா என்ன வரும்? அது சொல்றதை கேட்கணும். இதுதான் வாழ்க்கையில முக்கியம். ஞான பயணத்துல ரொம்ப முக்கியம். அப்போ உங்க மனசை சொல்றதுக்கும் நீங்க உங்களை நம்ப வேண்டும்.